ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆஃப் ரேஞ்ச் சீரீஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆஃப் ரேஞ்ச் சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இது ரொம்ப ஈஸிப்பா. ஆஃப் ரேஞ்ச் இன்னைக்கு இந்த யூனிட்டை முடிச்சாகணும். சரிங்களா? ஸோ ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் கொசைன் சீரீஸ். நெக்ஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சீரீஸ். ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா? இவ்வளோ ஃபார்முலா அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா? இப்போ ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் கொசைன் சீரீஸ் உனக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது ஆஃப் ரேஞ்ச் மென்ஷன் பண்றாங்களோ இல்லையா, கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ்ன்றத அப்படியே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொன்னா உங்களுக்கு ஆஃப் கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ்னா அவங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பட் ஆஃப் ரேஞ்சு ஃபுல் ரேஞ்சுன்றது கொடுக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு லிமிட்டை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இந்த 0 to 2π 0 to 2l -π to +π -l to +l இது எல்லாமே என்னன்னா நம்மளுக்கு ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். அப்போ ஆஃப் ரேஞ்ச் சீரீஸ்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 to π. ஓகேவா? 0 to π 0ன்னு ஸ்டார்ட் ஆகும் பட் பைல வந்து முடியும். ஓகேவா? 0 to π 0 to l அது மாதிரினா அது வந்து ஆஃப் ரேஞ்ச். ஓகேவா? என்னது உங்களுக்கு ஆஃப் ரேஞ்ச் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ் எடுக்கிறேனுங்களே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் -π to +π நடுவில் நம்மளுக்கு என்னன்னா 0 இருக்கும். ஓகேவா? இப்போ -π to +πன்னு உனக்கு எடுத்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். இதுவே நான் இதில் ஆஃப் பார்ட் மட்டும் நான் எடுக்கிறேன்னா இதுதான் எனக்கு என்னன்னா ஆஃப் ரேஞ்ச் சீரீஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா 0 to πக்கு மட்டும் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதனால தான் இதை வந்து நம்ம ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 0 to πக்கு ஒன்று இருக்கும். அதே மாதிரி 0 to Lக்குன்னு இருக்கும். ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதாமா? 0 to πக்கு ஒன்று ஃபார்முலா, 0 to Lக்கு ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to π ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0 to L. ஓகேவா? ஸோ அப்போ ஆஃப் ரேஞ்ச் கொசைனில் 0 to π 0 to Lக்கும் அதே மாதிரி சைனு 0 to π 0 to Lன்னு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ 0 to πக்கு வந்து ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ்க்கு ஃபார்முலா f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx. ஓகேவா? ஸோ வேர் a0 equal to 2/π integral 0 to π f of x dx. அதே மாதிரி an உடைய ஃபார்முலா என்னன்னா 2/π integral 0 to π f of x cos nx dx. ஓகேவா? ஃபுல் ரேஞ்ச் ஃபார்முலாலாம் என்ன கண்ணா வரும் உங்களுக்கு 1 டிவைடட், இப்போ ஃபுல் ரேஞ்ச் 0 to 2πன்னு 1 டிவைடட் பை 2π. ஓகேவா? அதே மாதிரி 1 டிவைடட் பை 2πன்னு வரும், 0 to 2πன்னு வரும். ஃபார்முலா அதுதானே வரும் உங்களுக்கு. ரிப்ளை பண்ணுங்க. எஸ் மேம். ஃபுல் ரேஞ்ச் சொல்றேன் 0 to 2π இல்ல -π to +πக்கு நான் 0 to 2π சொல்றேன். ஏன்னா ஒரு 1 டிவைடட் பை 2πன்னு வரும். கரெக்டா? தயவு செஞ்சு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுமா. 1 டிவைடட் பை 2πன்னு வருமா இல்ல 1 டிவைடட் பை πன்னு வருமா? 1 டிவைடட் பை πன்னு வருமா 1 டிவைடட் பை 2πன்னு வருமா? ஃபார்முலா என்ன 0 to 2πக்கு? 1 divided by pi. குட். ஆஃப் ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா 1 டிவைடட் பை பைன்னு வரும். 1 டிவைடட் பை 2πன்னு கிடையாது, 1 டிவைடட் பை பை இன்டெக்ரல் 0 to 2πன்னு வரும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே இருக்கிறது வந்து 0 to π. அப்போ ஆஃப் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 2ன்றது நியூமரேட்டர் ஒரு ஃபார்முலா கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா? ஃபார்முலா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை பைன்னு வரும். ஆஃப் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கொசைன் சீரீஸ்ன்னு கேட்குறேன். அப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா கொசைன் மட்டும் தான் வரும், சைன் வராது. இங்கே ஃபோரியர் கோஷன் a0 anன்றது வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 0 to Lன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos n pi x by L. ஓகேவா? ஸோ வேர் a0 equal to 1 divided by
sorry 2 divided by L integral 0 to L f of x dx. ஓகேவா? அதே மாதிரி an equal to 2 divided by L integral 0 to L f of x cos n pi x by L into dx. ஓகேவா ஃபார்முலா? ஸோ கொசைன் சீரிஸ் ஈஸியாக இருக்கா? 0 to 2Lனா என்ன, ஒரு n pi x by L தான் நம்ம யூஸ் பண்ணோம், ரைட்டா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரிஸ் 0 to பைக்கு என்னது f of x equal to sin, வெறும் sin மட்டும் தான் ஒரு summation equal to 1 to infinity bn sin nx. ஓகேவா? ஸோ இங்கே ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ன்றது bn மட்டும் தான். ஸோ வேர் bn equal to 2 divided by pi integral 0 to pi f of x sin nx dx. ஓகேவா? அதே மாதிரி 0 to L க்கு என்ன வரும், f of x equal to summation equal to 1 to infinity bn sin n pi x by L. ஓகேங்களா? where bn equal to 2 divided by L integral 0 to L f of x sin n pi x by L into dx. ஓகேவாமா? ஃபார்முலா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அப்போ ஃபோரியர் கொசைன் சீரீஸ்ல 0 to pi 0 to L ஓவர், அதே மாதிரி சைன் சீரீஸ்லயும் 0 to pi 0 to 2L. ஸோ 0 to L. ஓகேவா? ஃபார்முலா புரிஞ்சுதாமா? சே எஸ் ஆர் நோ? எஸ் மேம். சே எஸ் ஆர் நோ? நான் எல்லாருமே தான் நான் கேட்குறேன். நானும் ஃபார்முலா புரிஞ்சுதா? எக்ஸ்பிளனேஷன்? எஸ் மேம். இதே மாதிரி ஃபுல் ரேஞ்சுக்கும் இதே மாதிரி அழகா ஒரு குவாட்ரண்ட் மாதிரி போட்டு நீ ஃபார்முலாவை செட்டா எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா உனக்கு புரியும். கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ஃபார்முலா இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கண்ணா உங்களுக்கு வந்து ஃபோரியர் ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ் போட்டோம் இல்லை கண்ணா, 0 to 2 pi 0 to 2L minus pi to plus pi minus L to plus L கான்செப்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே உனக்கு புரிஞ்சுதா? அதை நடத்தும் போது இப்போ எக்ஸாமும் நீங்க வேற எழுதிட்டீங்க, உனக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுதா? சே எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே. இப்போ ஆஃப் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் தான் வேரி ஆகும், மீதி கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு சம்ஸ் வந்து டக்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் Fourier off range problems based on off range Fourier cosine series. பட் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க கொசைன் சீரிஸ் சைன் சீரிஸ் மென்ஷன் பண்ண, பட் ஆஃப் ரேஞ்சுன்றத அவ்வளோ சீக்கிரத்தில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் லிமிட்டை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உள்ள சம்ஸ் மட்டும் நான் போடுறேன் கண்ணா. சிம்பிளாக உள்ள சம்ஸ்லாம் நீங்கள் உங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். டிஃபிகல்ட்டான உள்ள சம்ஸ் மட்டும் நான் போடுறேன். எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் some limit varies from 0 to pi in Fourier cosine series. சொல்லுங்கப்பா, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க கண்ணா, என்ன கொடுத்துட்டாங்க? ஃபோரியர் கொசைன்னு கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க f of x equal to sin xன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா 0 to pi. ஓகேவா? சொல்லுங்க, இது ஆஃப் ரேஞ்சா ஃபுல் ரேஞ்சா, ஃபோரியர் கொசைனா இல்ல ஃபோரியர் சைனா? சொல்லுங்க பாப்போம் சீக்கிரம். சொல்லுங்கம்மா. கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன், நான் எல்லாமே அண்டர்லைனே பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் ரேஞ்சா ஆஃப் ரேஞ்சா? ஹாஃப் ரேஞ்ச். எப்படி ஆஃப் ரேஞ்ச்? 0 to pi. 0 to pi. குட். அப்புறம் கொசைன் ஃபோரியர் கொசைன். எப்படி நீங்க கொசைன்னு சொல்றீங்க? given. வெரி குட். கிவன்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கிவன்ல கொடுக்கலன்னா நம்ம யோசிக்கலாம். பட் ஆஃப் ரேஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது வந்து கொசைனா சைனான்றது கொஸ்டின்ல கண்டிப்பா அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்களா? சரி, கொசைன் சீரிஸ் 0 to pi ஃபார்முலா என்ன? f of x equal to a0 a0 by 2 a0 by 2
plus summation n equal to 1 to infinity an cos nx. where a not equal to 2 by pi hmm, integral 0 to pi f of x dx. an equal to 2 by pi integral 0 to pi f of x cos nx dx. okay. So இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் to find a A naught. naught ஓகேவா so a naught equal to 2 by pi integral 0 to pi f of x ன்றது வந்து நம்மளுக்கு என்னமா sin x into dx okay so என்ன வரும் 2 divided by pi sin x integral பண்ண என்ன வரும் minus cos x ங்களா Yes, ma'am. minus cos x Cos. limit என்னது நம்மளுக்கு 0 to pi. limit x varies from 0 to pi ஓகேங்களா so which is equal to divided by pi upper limit என்னது cos pi upper minus lower இங்க ஒரு minus so plus ன்னு ஆயிடும் cos 180 உடைய வேல்யூ என்னதுப்பா cos 180 உடைய வேல்யூ என்ன minus 1. minus 1 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இதுக்கு minus 1 cos 0 plus 1 அப்ப என்ன ஒரு 1 plus 1 2ங்களா 2 into 2 4 divided by pi a not over ஓகேங்களா so அதே மாதிரி to find an ஓகேவா so an என்னதுக்கு உங்களுக்கு 2 divided by pi integral 0 to pi f of x என்னது நம்மளுக்கு sin x cos nx dx ஓகேவா here integral containing two terms under the product so என்ன பண்ணலாம் Bernoulli possible No, ma'am. Bernoulli possible No, ma'am. உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்னப்பா ஷேர் ஆகுது students மேம் ஓகே ஸ்கிரீன்ல என்ன ஷேர் ஆகுதுன்னு கேட்டேன் கண்ணா சம்மு இப்போ போடுறீங்களா மேம் அதான் மேம் ஓகே ஓகேப்பா இன்டெக்ரல் கண்டைனிங் டூ டேர்ம்ஸ் அண்டர் தி ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா பெர்னோலிஸ் பாசிபிள்னு சொல்லுவோம் ஓகேங்களா பட் இந்த இடத்துல பெர்னோலிஸ் பாசிபிளா No, No, ma'am. ma'am. ஏன் இல்ல ஏன் இல்ல Trigonometryக்கு வந்து 0 ஆகாது வெரி மேம். குட் two functions are same function Bernoulli's possible இல்ல ஓகே அது trigonometric வாய்ப்பே இல்ல சோ அப்ப என்ன பண்ணலாம் உள்ளார உள்ள டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு சிம்பிளிஃபை பண்ணாதான் நம்மளால இன்டெக்ரல் கான்செப்ட்டுக்கு போக முடியும் ஓகேவா சரி இங்க சொல்லுங்க sin x cos nx இது மாதிரி வந்துன்னா நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே Cos n Cos வர nx, டேர்மை sin x. ஃப்ரண்ட்ல எழுதிடும் n உள்ள டேர்மை ஃப்ரண்ட்ல எழுதிட்டு நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஏன் நம்ம இப்படி எழுதுறோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு cos of n plus 1 இதுமே நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸுமே நம்ம அது யூஸ் பண்றதுக்காக நம்ம கன்வீனியன்ட்க்கு நம்ம இப்படி மாத்தி எழுதிக்கிறோம் ஓகேங்களா சரி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் since cos a sin b cos a sin b க்கு ஃபார்முலா என்னமா sin of sin a a plus b minus sin sin a a minus b b divided by 2 2. நான் கேப்ல நான் அப்படி எழுதி இருக்கிறேன் so here a உடைய வேல்யூ என்னதுமா n xங்களா and b உடைய வேல்யூ என்னதுன்னா x ஓகேவாமா ஓகேவா Yes, ma'am. so next என்ன வரும் உங்களுக்கு 2 divided by pi நான் இன்டெக்ரலே பண்ணலாம் அப்போ உள்ள உள்ள டேர்ம் தான் நான் சிம்பிளிஃபை பண்றேன் so என்ன ஒரு sin of n plus 1 of x minus sin of n minus 1 of x whole divided by 2 ஓகேவா into dx ஓகேங்களா so இப்போ என்ன ஆகும் 2 நம்ம வெளியில எடுத்துடலாமா வெளியில எடுக்கும்போது நம்மளுக்கு என்னமா ஆகும் Cancel. இந்த 2 அப்படியே கேன்சல் அவுட் ஆயிடும் ஓகேங்களா so அப்ப என்ன வரும் நம்மளுக்கு 1 divided by pi இன்டெக்ரல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாமாப்பா சைன் இன்டெக்ரல் பண்ண என்ன ஒரு மைனஸ் காஸ் n plus 1 of x divided by x உடைய கொஷின் கீழே இறக்கிடுவோம் மைனஸ் சைன் இன்டெக்ரல் பண்ண மைனஸ் காஸ் தான் நீங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் நான் பிளஸ் நான் போட்டுடுறேன் so cos of n minus 1 x divided by n minus 1 ஓகேவா so limit varies in 0 to pi நெக்ஸ்ட் என்னப்பா வரும் உங்களுக்கு அப்பர் மைனஸ் லோவருங்களா ஃபர்ஸ்ட் அப்பர் கொடுத்துடலாமா ஸோ என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் காஸ் ஆஃப் n plus 1 pi divided by n plus 1 plus cos of n minus 1 pi divided by n minus 1 upper
மைனஸ் லோவர் என்ன வரும் இங்க 0 கொடுத்தா cos 0 1 அப்போ -1 divided by n plus 1 plus இங்க 0 கொடுத்தா cos 0 1 1 divided by n minus 1 ஓகேவாமா இதுக்கு புரிஞ்சுதா சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்க Yes, ma'am. எல்லாருக்கும் எஸ் மேம். எஸ் மேம். Yes, ma'am. a0 உடைய வேல்யூ 4/π ன்னு யாரா மார்க் பண்ணி வச்சுக்கோ ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்ணா வருவோம் லிமிட்லாம் அப்ளை பண்ணியாச்சுங்களா ஸோ வேல்யூஸ் சொல்லுங்க cos ஆஃப் n plus 1 π அதுக்கு வேல்யூ என்னம்மா minus of சென்ஸ் minus cos ஆஃப் n plus 1 π உடைய வேல்யூ என்ன -1 for n. -1 ஹோல் பவர் என்ன இல்ல மைனஸ் ஆஃப் -1 ஹோல் த பவர் என்ன minus of minus 1 the whole power n. பிளஸ்ன்னு வந்தாலும் இதுதான் வேல்யூ இங்க மைனஸ்னு வந்தாலும் இதுதான் நம்மளுக்கு வேல்யூ ஓகேவா 2 ஃபார்முலாவை நான் கம்பைன் பண்ணி நாங்க எழுதியிருக்கிறோம் ஸோ சொல்லுங்க ஸோ நல்லா கவனிச்சுக்கோக்கண்ணா இங்க உள்ள மைனஸ் அங்க போட்டுட்டேன் இந்த டேர்ம்க்கு என்ன வந்தது நம்மளுக்கு மைனஸ்லாம் வரும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இதுக்கு என்ன வேல்யூ minus of -1 ஹோல் த பவர் n ஓகேவாமா ஓகேவா பிளஸ் அதே மாதிரி இதுக்கு என்ன வேல்யூ வரும் நம்மளுக்கு -1 ஹோல் த பவர் n ஓகேவா இப்போ இந்த மைனஸ் இருக்குல்ல உள்ளார இந்த டேர்முக்கும் வரும் அதே மாதிரி இந்த டேர்முக்கும் வரும் அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஓகேவா இங்க டிவைடர்ல என்ன இருக்கு n plus 1 இங்க n minus 1 ஸோ இங்க என்ன வரும் உங்களுக்கு +1 divided by n plus 1 -1 divided by n minus 1 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு 1 divided by π இதுலேருந்து நம்ம எப்படிமா எழுதலாம் மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் -1 ஹோல் த பவர் n divided by n plus 1 இந்த மைனஸ் வெளியில இருக்கும் -1 ஹோல் த பவர் n divided by n minus 1 plus 1 divided by n plus 1 -1 divided by n minus 1 ஓகேவா சரி இல்ல நம்ம இதெல்லாம் நம்ம காமனா வெளியில எடுக்கலாம்னு பாருங்க இந்த டேர்ம்ல நான் -1 ஹோல் த பவர் என்ன நான் வெளியில எடுத்துட்டோமா ஸோ அப்படி வெளியில எடுத்துட்டோம்னா உள்ளார என்ன இருக்கும் 1 divided by π -1 ஹோல் த பவர் n உள்ளார பின்ன ஒரு 1 divided by n plus 1 -1 divided by n minus 1 plus அதே மாதிரி இங்க என்ன வரும் உங்களுக்கு 1 divided by n plus 1 -1 divided by n minus 1 ஓகேவாமா ஸோ இப்போ இந்த டேர்ம்ல இருந்து எதை காமனா வெளில எடுக்கலாம்னு பாருங்க இந்த ஃபிளாட் பிராக்கெட்டும் இந்த ஃபிளாட் பிராக்கெட்டும் நம்ம வெளில எடுத்துடலாமா வெளில எடுத்துடலாமா அப்படி வெளில எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு வாங்க 1 divided by n plus 1 -1 divided by n minus 1 காமனா வெளில எடுத்துட்டா உள்ளார என்ன இருக்கும் உங்களுக்கு கண்ணா நான் போடுறது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரியுதா power n. நான் எல்லாருமே கேக்குறேன் நானு -1 power n plus 1 -1 ஹோல் த பவர் n plus 1 ஓகேங்களா கரெக்ட்டுங்களாப்பா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் 1 divided by π இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு -1 ஹோல் த பவர் n plus 1 இருக்கட்டும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுத்துடலாமாப்பா a plus b into a minus b square minus b square அப்போ உள்ளார என்ன ஒரு n minus 1 minus n minus 1 கரெக்டா இங்க எல்சிஎம் நான் எடுத்திருக்கிறேன் ஓகேவா ஸோ இதுல இதே இந்த டேர்ம் நம்மளுக்கு கேன்சல் ஆகும் -n plus n கேன்சல் அவுட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் உங்களுக்கு which is equal to 1 divided by π -1 whole the power n plus 1 ஓகேவா இங்க என்ன வரும் நம்மளுக்கு -2 divided by n square minus 1 அவ்வளவுதான் இது இன்னும் நம்ம கிளாரிட்டியா எழுதுனா therefore an equal to -2 divided by π -1 whole the power n plus 1 divided by n square minus 1 கரெக்டாப்பா இதான் நம்மளுடைய an உடைய வேல்யூ ஓகேவா an கண்டுபிடிச்சாச்சு நம்ம கண்டுபிடிச்ச an நல்லா அனாலிசிஸ் பண்ணுங்க இங்க என்னன்னு இருக்கு -1 ஹோல் த பவர் என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க இன்டர்னல் டெஸ்ட்ல ஒரு சிலவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க ஓகேவா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா -1 ஹோல் த பவர் n இருந்ததுன்னா நம்ம ஆடா ஈவனான்றது நம்ம செக் பண்ணணும் கரெக்டா சே சார் நோ தெளிவா சொல்லுங்க ஆடா ஈவனான்றது நம்ம செக் பண்ணணும் ஓகேவா சரி என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றத நான் சொல்லிட்டே வரேன் நான் ஓகேவா ஆடா ஈவனான்னு செக் பண்ணுங்க இஃப் n is odd இருந்ததுன்னா என்ன வேல்யூ
ஆர்டர்னு கொடுத்தா நம்ம minus 1 1. plus 1 0 ஆயிடும். 0. ஈவன்னு கொடுத்தோம்னா 2ன்னு வரும். ஓகேவா? அப்ப என்ன வரும் உங்களுக்கு -4 divided by Minus pi 4 into n divided square by minus 1. minus 1. ஓகேவா? if n is 1. even இருந்ததுன்னா. ஓகேவா? எல்லாருக்குமே Yes, ma'am. சரி ஆடா ஈவனா நீ Yes, செக் ma'am. பண்ணிட்டீங்க. ஓகேவா? சரி ஆடா ஈவனான்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல பாருங்க என்ன இருக்கு நம்மளுக்கு n ஸ்கொயர் மைனஸ் 1. உனக்கு n ஸ்கொயர் மைனஸ் 1 or n மைனஸ் 1 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைடட் n which is not equal to 1 நம்ம எழுதுவோம். ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன கண்டுபிடிப்பீங்க, டு ஃபைண்ட் a1ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டு ஃபைண்ட் a1ன்றத கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ a1 என்னது உங்களுக்கு 2 divided by pi integral 0 to pi f of x என்னன்னு சொன்னீங்கம்மா sin xங்களா, cos nx என்னக்கு தான் நம்ம 1 கொடுத்தோம் இல்லையா, cos x dx. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு, இது என்ன ஃபார்முலா, sin 2 theta உடைய ஃபார்முலா என்ன, sin 2 theta உடைய ஃபார்முலா என்ன, 2 sin theta into cos theta. அந்த 2 தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், LHS கொண்டுட்டு வந்து டினாமினேட்டர்ல 2 இறக்கிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் அவுட் ஆயிடுச்சா. ஸோ 1 divided by pi cos sin இன்டெகிரல் பண்ண என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் காஸ் 2x divided by 2. லிமிட் என்னதுன்னா 0 to pi. ஓகேங்களா எல்லாருக்கும்? Yes, ma'am. லிமிட் அப்ளை பண்ணுங்க, அப்பர் மைனஸ் லோவர். ஸோ அப்பர் லிமிட் கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு, காஸ் 2 pi அப்பர், ஃபார்முலாவில் வர மைனஸ் லோவர், இங்கே ஒரு மைனஸ்னா ப்ளஸ்ன்னு ஆயிடும். ஸோ காஸ் 0னா என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு, 1ன்னு ஆயிடுமா. காஸ் 2 pi உடைய வேல்யூ என்ன, 1. 1னா இங்கே ஆல்ரெடி ஒரு -1/2 ப்ளஸ் காஸ் 0 1. ஸோ அப்போ -1 + 1 என்ன ஆயிடும் நம்மளுக்கு 0ன்னு ஆயிடும். அப்போ a1 0. ஓகேவா? ஸோ நவ் சப்ஸ்டிடியூட் தீஸ் வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்னதுப்பா, f of x equal to a0/2 plus a1 cos x. ஏன்னா நான் a1 கண்டுபிடிச்சேன், அப்போ நம்ம இது மாதிரி எழுதணும். பிளஸ் சமேஷன் n equal to 2 to infinity, 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதுவோம், an cos nx. ஓகேவா? ஸோ அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, a0 equal to a0 உடைய வேல்யூ என்னதுப்பா, 4/πங்களா, 4/π a0/2 இல்லையா, அதனால நான் அப்படி எழுதிடுறேன். பிளஸ் a1 0 போயிடுச்சு. பிளஸ் தப்பு பண்ணீங்கன்னு சொன்னேன் இன்டர்னல் டெஸ்ட்ல, சமேஷன். இப்போ நீங்க இங்க n equal to 2 to infinity நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா, 2 to infinity-னே நீங்க போட்டீங்கன்னா இங்க உள்ள டேர்ம் ஃபுல்லா அப்படியே நீங்க எடுத்து எழுதணும். சொன்னது புரியுதா? இங்க நம்ம சம்மேஷன் n equal 2 to infinity-ன்னு போட்டானே லார்டும் ஒரு ஈவனும் வரும். இப்போ நீ ஜென்ரலைஸ்டா போட்டானே an உடைய ஃபுல் வேல்யூமே நீங்க எடுத்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்ல நான் வந்து இங்க n equal to 2 to infinity நான் போடல, நாம வந்து என்னதுன்னா ஆட் நம்பருக்கு தானே எனக்கு வந்து வேல்யூ வந்து, சாரி ஈவன் நம்பருக்கு தானே வேல்யூ வந்திருக்கு, அப்ப வந்து நான் 2 4 6 8 அப்படி எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி நான் போடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீ அப்ப இந்த வேல்யூ எழுதக்கூடாது, இந்த வேல்யூவை தான் நீங்க எடுத்து எழுதணும். சொன்னது புரியுதா? ஜென்ரலைஸ்டா நீங்க போறீங்கன்னா ஜென்ரலா n equal 2 to infinity கொடுத்தானே an -1 ஹோல் த பவர் n ஃபுல்லா தூக்கி எழுதணும். இல்ல நான் ஈவன் நம்பர் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நீங்க இந்த டேர்மை தான் நீங்க எடுத்து எழுதணும். சொன்னது புரிஞ்சுதா? சே எஸ் ஆர் நோ. Yes, ma'am. ஓகேவா? இதுல என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க, இப்படிதான் எழுதும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து நீ ஜென்ரலைஸ்டுன்னு போடாம, கரெக்ட், இங்க வந்து நீங்க ஜென்ரலைஸ்டு நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஜென்ரலைஸ்டு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு சிலவங்க இதை தூக்கி எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணீங்க, n equal to கரெக்டா இமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த இடத்துல -1 ஹோல் த பவர் என்ன தூக்கிட்டு வந்து இங்க நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? ஆப்போசிட் இதுல நீங்க எடுத்து பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? கரெக்டா வேல்யூல கண்டுபிடிச்சிங்க, பட் எடுத்து எழுதுறதுல இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இன்டர்னல் டெஸ்ட் 2ல பண்ணிருக்கீங்க இந்த மிஸ்டேக். யார் ஒரு சிலவங்க 98 எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ரீசனால நான் ஒரு மார்க் வந்து நான் ரெடியூஸ் பண்ணேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் வந்து 100 இல்லாம 98ல வந்து நின்று இருக்கு.
ஓகேவா? ஆனா இது ரொம்ப பிளெண்டட்மான மிஸ்டேக்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் மார்க்கை ரெடியூஸ் பண்ணேன் அந்த இடத்துல. ஓகே, இப்ப தெரியுதா என்ன தப்பு பண்ணீங்கன்றது? எனக்கு நேம் கரெக்டா ஞாபகம் இல்ல. யார் என்ன பண்ணீங்கன்றது எனக்கு கரெக்டா நேம் ஞாபகம் இல்ல. பட் ஆனா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? Yes, ma'am. உங்களை தான் கேட்குறேன். Yes, ma'am. இந்த இடத்துல 2 4 கேன்சல் பண்ணிட்டு ஃபைனல் இது நீங்க எழுதிருங்க. ஓகேவா? நான் அதே நானே இன்னொரு ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். அதனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? சே எஸ் ஆர் நோ? ஃபுல்லா ரப் பண்ணலாமா? Yes, ma'am. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கண்ணா இப்ப நான் போட்டது உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? கண்ணா உங்களை தாம்மா நான் கேட்குறேன். தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க. கிளாஸ்ல இத்தனை பேர் இருக்கிறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ரிப்ளை பண்ணிட்டே வராங்க. இது புரிஞ்சுதா? எஸ் மேம். Yes, ma'am. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். obtain the off range in வேற ஸ்கிரிபிள் ஆகுது. range cosine series of f of x equal to, இது மாதிரி உனக்கு ஸ்பிளிட் அப்லயும் வரும். cos x 0 0 to x pi by 2, நெக்ஸ்ட் pi by 2 to pi. ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்கம்மா? ஆஃப் ரேஞ்ச் கொசைன்னு கொடுத்துட்டாங்க. அதுல ஆஃப் ரேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, கொசைனும் மென்ஷன் பண்ண. இந்த நீ ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஆஃப் ரேஞ்ச் தான் என்னது? ஒன்று 0 to பையா இருக்கணும், இல்லைன்னா 0 to எல். இங்க பாத்தீங்கன்னா 0 to பை. அப்ப இது ஆஃப் ரேஞ்சுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொசைன் அவங்க கொடுத்துட்டாங்க. சொன்னது புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் தெரியும்ல? ஃபார்முலா தெரியுமா இல்ல மறுபடியும் எழுதிட்டே வரவா? f of x equal to a0 by 2 plus summation equal to 1 to infinity an cos nx, equation 1. ஓகேங்களா? நான் டைரக்டா நான் சம்முக்கு போயிடுறேன். to find a0. so a0 என்னது உங்களுக்குமா? 2 by pi integral 0 to pi f of x dx. கரெக்ட்டுங்களா? ஆனா நம்மளுக்கு 0 to பைக்கு ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? எதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு? 0 to pi by 2க்கு ஒரு ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் pi by 2 to பைக்கு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ 0 to pi by 2 ஃபங்க்ஷன் cos x dxங்களா? pi by 2 to pi உடைய ஃபங்க்ஷன் என்ன? 0 into dx. ஓகேவாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 0னா கேன்சல் பண்ணி விட்டுருவோமா? இன்டர்வல்குள்ள 0 இருந்ததுன்னா அது அப்படியே போயிடும். ஓகேவாமா? ஸோ 2 by pi cos இன்டர்வல் பண்ணா என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு? sin xங்களா? ஸோ லிமிட் என்ன? 0 to pi by 2. ஸோ லிமிட் என்னப்பா? அப்பர் மைனஸ் லோவர். அப்பர் கொடுங்க. sin 90 என்னதுமா? 1 மைனஸ் sin 0 என்னதுன்னா 0. ஸோ அப்போ therefore a0 உடைய வேல்யூ என்ன? 2 by pi. ஓகேவா? a0 உடைய வேல்யூ என்ன? 2 by pi. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்? to find an. ஓகேவா? இதுலயும் இதுமே ஸ்பிளிட் அப்ல வரும். அதுக்காக தான் அந்த மாடலுக்கு ஒரு சம் போடுறோம். ஸோ an equal to 2 by pi integral 0 to pi f of x cos nx dx. ஓகேங்களா? ஸோ என்ன வரும் உங்களுக்கு? 2 by pi integral ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 0 to pi by 2 cos x cos nx dx plus நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு? pi by 2 to piங்களா? 0 into cos nx into dx. 0 into anythingனா போயிடும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 by pi integral 0 to pi by 2 cos nx cos x dx. என்ன ஃபார்முலாமா யூஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? since good cos a cos b. கண்ணா இந்த இடத்துல இது மாதிரி வரும்போது n டேர்ம் ஃப்ரண்ட்ல வச்சிடணும். சரியா? cos a cos b க்கு என்ன ஃபார்முலா? சீக்கிரம். cos a cos b க்கு என்ன ஃபார்முலா? அம்மா cos a cos b க்கு என்னம்மா ஃபார்முலா? cos a cos b க்கு என்ன ஃபார்முலா? Cos a minus b. cos A minus b cos a minus b plus cos a plus b plus by 2. மைனஸா?
இத்தனை பேர் இருக்கிறீங்க. cos A cos B க்கு ஃபார்முலா Plus, ma'am. கேட்டேன். Plus, ma'am. cos of Plus, ma'am. Cos A plus B by 2. Here A உடைய வேல்யூ என்ன? NXB equal to X. So 2 by pi integral 0 to pi by 2 cos of A minus B na n minus 1 of x. Okay va? Plus cos of n plus 1 of x into dx. இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 நான் ஃப்ரண்ட்ல போட்டு 2 கேன்சல் பண்ணிடு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் உங்களுக்கு? 1 by pi-ங்களா? காசை இன்டெகிரல் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? பிளஸ் சைன் n minus 1 of x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் கீழே இறங்கிட்டேன். பிளஸ் அதே மாதிரி நான் ஸ்பேஸ் இல்லை, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுறேன்ப்பா. sin of n plus 1 into x divided by n plus 1. So limit என்ன? x varies from 0 to pi by 2. ஓகேவா? நம்மளுக்கு வேல்யூ தெரியுமாமா? Since sin of n plus or minus 1 pi by 2 க்கு வேல்யூ தெரியுமா? plus or minus cos n pi by 2. வேல்யூ தெரியுமா? என்ன சொன்னீங்க? ஈக்குவல் டு Plus or minus cos n pi by 2. cos n Pi by 2. ஓகேவா? இந்த வேல்யூ தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ரப் பண்ணிட ஃபர்ஸ்ட் 2 காலம். So வாங்க, which is equal to 1 by pi. அப்படியே வேல்யூ கொடுக்கணும். இங்க pi by 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? அதுக்கு பதில் டைரக்டா அங்க மைனஸ் தானே, அங்க மைனஸ்ன்றதுனால நான் மைனஸ் காஸ் n pi by 2 நான் கொடுத்துறேன். ஹோல் டிவைடட் பை n minus 1 பிளஸ் எங்க n sin n plus 1 தானே, பிளஸ்ன்றதுனால நம்ம இப்போ பிளஸ் காஸ் ஆஃப் n pi by 2 divided by n plus 1 அப்பர் மைனஸ் லோவர் கொடுத்தீங்கன்னா sin 0 0. ஓகேவாமா? ஸோ இல்லை என்ன பண்ணிடலாம், எதம்மா நம்ம காமனாக வெளில எடுக்கலாம்? காஸ் ஆஃப் n pi by 2 நான் வெளியில் எடுத்தால் உள்ளார என்ன இருக்கும்? மைனஸ் 1 டிவைடட் பை n minus 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை n plus 1 இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லை ஒரு 1 டிவைடட் பை பை காஸ் ஆஃப் n pi by 2ங்களா? எல்சிஎம் எடுங்க. a plus b minus b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்களா? ஸோ அப்போ மைனஸ் n minus 1 ப்ளஸ் n minus 1. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1 டிவைடட் பை பை காஸ் ஆஃப் n pi by 2ங்களா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் 2 டிவைடட் பை n ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு என்னுடைய வேல்யூ. ஏ என்ன நல்லா அனாலிசிஸ் பண்ணுங்க. டினாமினேட்ல என்ன இருக்கு? டினாமினேட்ல என்ன இருக்கு? n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ப்ரொவைடட் n which is not equal to 1. So that's why we are going to find out the a1. a1 equal to 2 by pi integral 0 to pi f of x என்னதுமா? இதுல ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? 0 to pi by 2 cos x dx plus pi by 2 to pi 0 cos x dx. ஓகேங்களா? ஸோ அப்போ இல்லை நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஜீரோ இன்ட் எனிதிங் கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னப்போ வரும்? which is equal a1 which is equal to 2 by pi. இது என்ன ஃபார்முலா? cos x எப்படிமா எழுதலாம்? cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? cos ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி டேரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ cos ஸ்கொயர் எக்ஸை எப்படிமா எழுதலாம்? cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 plus cos 2x divided by 2 எழுதும். ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 cancel out ஆயிடும். ஸோ 1 divided by pi. Here integral containing two terms under the addition separation we have to split out. dx உள்ள வருமா? dx integral பண்ணா x plus cos integral பண்ணோம்னா plus sin 2x divided by 2. ஸோ லிமிட் என்ன வரும் உங்களுக்கு? x varies from 0 to pi by 2ங்களா? ஸோ லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் மைனஸ் லோவர். அப்பர் என்ன நம்மளுக்கு pi by 2 plus
இங்க குடுக்கணும் π/2 கொடுத்தோம்னா நல்லா கவனிங்க. இங்க π/2 கொடுத்தா 2 கேன்சல். sin 180 உடைய வேல்யூ என்னது? 0. ஓகே, அப்பர் மைனஸ் லோவர் கொடுங்க 0 sin 0 0. சோ அப்ப a1 உடைய வேல்யூ என்ன? π கேன்சல் அவுட் ஆச்சுனா 1/2. ஓகேங்களா? now substitute these values in equation 1ங்களா? substitute these values in equation 1. So formula in f of x equal to a0 உடைய வேல்யூ என்னதுப்பா? 2/πங்களா? a0 by 2 plus a1 என்னது? 1/2 cos x. ஓகேவா? plus summation n equal to 2 to infinity. a உடைய வேல்யூ என்ன? 1/π. 1/π கான்ஸ்டன்ட் தானே? பை கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு. இந்த -2வும் கான்ஸ்டன்ட் தானே? ஸோ அப்போ -2/π வெளில எடுத்துருங்க. அப்போ உள்ள என்ன ஒரு காசம் n π/2 இன்டூ 1/n² -1. ஓகேவாமா? சம் புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் கொசைன் சீரீஸ்ல நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு. செகண்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணோம்னா 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டோம். கரெக்டா? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? 2 சம்ஸ் உங்களை தான் கேட்குறேன், ரிப்ளை பண்ணுங்க ஃபாஸ்ட். தெளிவா புரிஞ்சுதுங்களா? Yes, ma'am. வா, யாருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கான்செப்ட் புரியுதா? சம் புரியுது, ஓகே. கான்செப்ட் புரியுதா? Yes, ma'am. இதுல என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து 2 ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சம் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? கரெக்டா? Yes, ma'am. வாயே திறக்க மாட்டீங்க பிள்ளைங்களா. நெக்ஸ்ட் 0 to 2l வச்சு ஒரு சம் பார்த்துடலாம். 0 to π வச்சு பார்த்தாச்சு. கரெக்டாப்பா? எஸ் மேம். கண்ணா 0 to π வச்சு பார்த்துட்டோமா? இப்போ 0 to l வச்சு நான் சம் பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3. உங்க நோட்ல பாத்தீங்கன்னா ஓகே, உன்னோட PDF நோட்ஸ்ல ஹெட்டிங் கரெக்டா போட்டுரும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் 0 to π வச்சு ஒரு செட் ஆஃப் சம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் 0 to l வச்சு ஒரு செட்டு போட்டிருப்பேன் நான். ஓகேவா? நான் இங்க வந்து உனக்கு என்னன்னா உனக்கு வந்து இந்த இடத்துல கண்டினியூஷன் ப்ராப்ளம் நம்பர் தான் நான் கொடுத்துட்டு வரேன். ஓகே, உன்னோட PDF நோட்ஸ்ல உள்ள நம்பர் இந்த நம்பர் உனக்கு மேட்ச் ஆகாது. கொஸ்டின்ஸை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. obtain. கண்ணா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுங்களாமா? மா தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரியுது புரியல ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா. புரியுது Ma'am. Of range cosine series for f of x equal to 2 in x into x into 2 minus x in the interval 0 to 2. சொல்லுங்க, என்ன கொடுத்துட்டாங்க? ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க, கொசைன் கொடுத்துட்டாங்க. ஆஃப் ரேஞ்ச் கொடுத்தாலும் கொடுக்காம நம்மளுக்கு தெரியும். லிமிட் பாருங்க 0 to 2. இது 0 to பையா இல்ல 0 to எல்லா? 0 to பையா 0 to எல்லா? கண்ணா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உனக்கு வந்து இங்க என்னதுன்னா பை லிமிட்னா ஒன்னு பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லுன்னு வரும்போது நீங்க நல்லா கவனமா போடணும். எல்லுன்னு மென்ஷன் பண்ணாங்க மாரி இல்ல எனக்கு வந்து ஃபுல் நம்பரா இருக்குனாலும் அது எல்லு தான். ஓகேவா? இல்ல உனக்கு டவுட் வரும், ஏன் இதை வந்து நான் 0 to 2l நான் கன்சிடர் பண்ணக்கூடாதா? எல்லோடைய வேல்யூ 1 நான் எடுத்துக்கிட்டு 0 to 2 நான் இப்படி மேட்ச் பண்ணி நான் ஏன் 0 to 2l வச்சு சம்ம போடக்கூடாது? நான் ஏன் இது வந்து ஃபுல் ரேஞ்சில் எடுக்காம நான் ஏன் ஆஃப் ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு டவுட் வருமா வராதா? எஸ் மேம். வருமா? இது மாதிரி ஒரு டவுட் வரும்போது கொஸ்டினை இங்க பாருங்க, அவங்களே என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க? ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சொன்னது புரிஞ்சுதா? எல்லாருக்குமே ஆஃப் ரேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரேஞ்ச்ல மட்டும் தான் கொசைனு சைனுன்றத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபுல் ரேஞ்ச்ல அதுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் ரேஞ்ச்ல நீ கொசைனும் கண்டுபிடிக்கணும், சைனும் கண்டுபிடிக்கணும். சொன்னது புரிஞ்சுதாமா? உனக்கு இது மாதிரி கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ் இதுமே கொடுத்தாவே அது கண்டிப்பா அது ஆஃப் ரேஞ்ச் தான். சொன்னது புரிஞ்சுதா? Yes, ma'am. தெளிவா புரிஞ்சுதா?
Yes, Yes, ma'am. ma'am. உனக்கு இது மாதிரி ஒரு டவுட் உனக்கு வரும். அந்த டவுட்டுக்கு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணது உனக்கு புரிஞ்சுதா? Yes, ma'am. சொல்யூஷன் போயிடலாமா? ஸோ ஃபார்முலா என்ன? f of x equal to a naught by 2 plus summation n equal to 1 to infinity a n cos n pi x by L. Equation 1. ஓகேங்களா? ஸோ டு ஃபைண்ட் a naught. ஸோ a naught ஃபார்முலா என்ன சொன்னீங்க? 2 by L integral 0 to L f of x என்னதுமா? x into 2 minus x dx. கரெக்டாப்பா? ரிப்ளை பண்ணுங்க பிள்ளைங்களா. Yes, ma'am. Two terms under the product. These two functions are same function because these two functions are algebraic. எல்லாரும் multiple பண்ணுங்க பாப்போம். 2x minus x square into dx. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னொரு உங்களுக்கு 2 by L 2 x integral பண்ண x square by 2 minus x square integral பண்ணா x cube by 3ங்களா? ஸோ லிமிட் என்னது? 0 to L. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே. இங்க Yeah. L வச்சு போடக்கூடாது. ஃபார்முலா என்னவா மாத்தணும்? Here L உடைய வேல்யூ என்ன? 2. Here L உடைய வேல்யூ என்ன? 2, மா ma'am. L உடைய வேல்யூ என்னதுமா? 2, ma'am. Ma'am. ஓகே, L உடைய வேல்யூ 2. அப்ப என்ன பண்ணிடலாம்? இந்த L க்கு பதில் இந்த L க்கு பதில் என்ன எழுதிடலாம்? 2 கொடுத்துடலாமா? Yes, ma'am. Yes, ma'am. ஒரு நிமிஷம் இருங்க. To find a naught. A naught equal to 2 by 2. L உடைய வேல்யூ என்னது? 2வா? Integral 0 to 2. f of x என்னது? இங்கே நான் என்ன பண்ணிடலாம்? மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடுங்க. ஸோ என்ன ஒரு 2x minus x square dx. ஓகேங்களா? ஸோ 2 2 நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஒரு 2 அப்படியே x இன்டெகிரல் பண்ண x ஸ்கொயர் பை 2 மைனஸ் x ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ண x கியூப் பை 3. ஸோ லிமிட் என்னது? 0 to 2ங்களா? 2 2 கேன்சல் பண்ணுங்க. அப்பர் லிமிட் என்ன வரும் உங்களுக்கு? 4 மைனஸ் 8 by 3. அப்பர் மைனஸ் லோவர் கொடுத்தா 0. எல்சிஎம் எட்டா என்ன வரும் உங்களுக்கு? 12 மைனஸ் 8 by 3ங்களா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 4 by 3. கரெக்டாப்பா? A நாட் கரெக்டா? Yes, ma'am. Next to find an. an. To find an. an என்ன ஃபார்முலா அப்போ உங்களுக்கு? 2 by L. L உடைய வேல்யூ தான் 2 இல்லையா? இங்க ஒரிஜினல் எழுதிடுங்க. ஹியர் L உடைய வேல்யூ 2 மென்ஷன் பண்ணி, பட் ஃபார்முலா எழுதுமே L இருக்கிறதுலாம் 2 மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ 2x minus x ஸ்கொயர் cos n pi x by 2 into dx. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஃபார்முலாப்பா பிள்ளைங்களா? என்ன ஃபார்முலா? Hey, Cosine two sub- terms under the product. என்னது? Bernoulli's. Bernoulli's. Let u equal to 2x minus x square. U dash 2 minus 2x. U double dash minus 2. U triple dash 0. dv என்னது? cos n pi x by 2 dx. dv integral பண்ணா v. Sin
n pi x by 2வா கோஎஃபிஷியன்ட் நம்ம x உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படியே கீழே இறக்கிடலாம் v1 sin இன்டெகிரல் பண்ணா மைனஸ் காஸ் அப்படியே x உடைய கோஎஃபிஷியன்ட்டை கீழே இருக்கணும். இன்னொரு தடவையா இருக்குமோ இன்னொரு n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை 4ன்னு ஆயிடும். v2 மைனஸ் காஸ் இன்டெகிரல் பண்ணா பிளஸ் சைன் இங்க ஆல்ரெடி உள்ள மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம் n pi by 2. இன்னொரு தடவை கோஎஃபிஷியன்ட் இறங்கும் போது n cube pi cube by 8. ஓகேவாப்பா? ஸோ ஃபார்முலா என்னமா ஒரு நம்மளுக்கு uv minus u dash v1 plus u double dash v2. ஓகேவாப்பா? ரப் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் 2 columns? Say yes or no. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ ஃபார்முலா வாங்குமா u vங்களா 2x minus x square sin n pi x by 2 divided by n pi by 2 uv formula minus u dash v1 இங்க ஒரு மைனஸ்னா நான் பிளஸ் போட்டுறேன். ஸோ 2 minus 2x cos n pi x by 2 divided by n square pi square by 4 uv formula minus u dash v1 plus u double dash v2 uv minus u dash v1 plus u double dash v2 இங்கே minus into minus plus ஆயிடு. So 2 sin n pi by 2 divided by n cube pi cube 8. Limit என்னது உங்களுக்கு x varies from 0 to 2ங்களா? லிமிட் அப்ளை பண்ணுங்க. இங்க 2 கொடுத்தா என்னமா வரும் 2 2 கேன்சல் sin n pi உடைய வேல்யூ என்னது 0 பிளஸ் இங்க 0 கொடுத்தோம்னா sin சரி sin n pi by 2 உடைய வேல்யூ என்னதுமா sin n pi by 2 உடைய வேல்யூ என்ன 0. 0 தானா? நான் இங்க ஒரு தடவை நான் எழுதிடுறேன். sin n pi by 2 உடைய வேல்யூ என்னதுன்னா 0. cos n pi by 2 வேல்யூக்குப்பா கரெக்டா? கொடுங்கப்பா. இங்க 2 கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு இதுக்கு வேல்யூ -1 ஹோல் த பவர் என்னங்களா? கரெக்டாமா நான் எழுதுனது? ஏன்பா மா இந்த ஒரு வேல்யூவை செக் பண்ணுமா cos n pi by 2 உடைய வேல்யூ இதுவான்னு செக் பண்ணுங்க சீக்கிரம். cos n pi by 2 வேல்யூ இதுவா? சீக்கிரம் செக் பண்ணுங்க. நோட்ஸ் எழுதிருப்பீங்கல்ல யூனிட் 4 ஸ்டார்டிங்ல பாருங்க. Students, மா cos n pi by 2 க்கு வேல்யூ என்ன? வாய்ஸ் கேக்குதா? Yes, ma'am. -1 ஹோல் த பவர் n. இங்க 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 2 2 is 4 2 minus 4 minus 2. இங்க என்ன உங்களுக்கு -1 ஹோல் த பவர் n divided by n square pi square by 4. நீங்க இன்டர்னல் டெஸ்ட் 2 படிச்சீங்க தானே? உங்களுக்கு 0 இன்டர்னல் டெஸ்ட் 2ல ஃபுல் ரேஞ்ச் எல்லாமே தானே படிச்சீங்க? டெஸ்ட் எழுதினீங்களா இல்லையா? ஒரு வேல்யூ தானே கேட்டேன். ஒரு வேல்யூ கேட்டுக்கணுமோ உங்களால் பார்த்து கூட சொல்ல முடியாது எந்த இடத்துல இருக்குன்னு கூட நான் சொன்னேன். யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குன்னு சொன்னேன். என்னதான் எல்லாரும் கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. sin n pi by 2 உடைய வேல்யூ என்னதுன்னா 0.
அப்பர் ஓவர் மைனஸ் லோவருக்கு வாங்க. இங்க 0 கொடுத்தா sin 0 0. இங்க 0 கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் போயிடும், 2 மட்டும் இருக்கும். இங்க 0 கொடுத்தா cos 0 உடைய வேல்யூ 1 divided by n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை 4. இங்க 0 கொடுத்தா sin 0, இங்க ஒரு x மிஸ் ஆயிடுச்சு, sin 0 0. இங்க என்ன வேல்யூ இருக்கு, 2 into minus 1 whole the power n. அப்படியே reciprocal எழுதுங்க, 4 divided by n square pi square minus 2. reciprocal எழுதுங்க, 2 into 4 divided by n square pi square. So இதுல எதை காமன், இது எப்படி எழுதலாம், minus 8 minus 1 whole the power n divided by n square pi square minus 8 divided by n square pi square. எதை காமனா வெளில எடுக்கலாம், minus 8 divided by n square pi square. வெளில எடுத்தா உள்ளார என்ன இருக்கும், மைனஸ் மைனஸே வெளில எடுத்துருங்க, minus 1 whole the power n plus 1. இதான் நம்மளுக்கு a n உடைய வேல்யூ, ரைட்டா. இங்க என்ன இருக்கு, minus 1 whole the power n ன்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஆடா ஈவனா செக் பண்ணுவோமா. எஸ் மேம். if n if n is odd ன்னு கொடுத்தா என்ன வரும், 0 0. if n is even ன்னா minus 16 minus by 16 by square. all that. Substitute these values in equation 1 and 2, we get the Fourier series. Substitute these values in equation 1. What is it, f of x equal to, what is it, a naught value, சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்க, a naught value என்ன, 4 by 3 ma'am. 4 by 3. 4 by 3, a naught by 2 plus a1 கண்டுபிடிக்கல கரெக்டா. ஸோ சம்மேஷன் n equal to 1 to infinity, பட் நம்மளுக்கு இங்கே ஈவனுக்கு தானே வருது. ஸோ ஈவன் உடைய வேல்யூனா 2 4 up to etc to infinity, கரெக்டுங்களா. நான் வேல்யூஸ் கொடுத்தோம்னா இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன நம்மளுக்கு minus 16 divided by n square pi square cos n pi x by 2, கரெக்டா. ஏன்னா எல்லுக்கு போட மாட்டோம், 2ன்னு போடுவோம். ஸோ therefore வேல்யூ என்ன, 2 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 by 3ங்களா, plus minus 16 divided by pi square summation n equal to 2 4 up to etc to infinity 1 divided by n square cos n pi x by 2. That's all. Okay வா, சம் புரிஞ்சுதா எஸ் மேம். எல்லாருக்கும். Yes, ma'am. ஓகே, இப்போ ஆஃப் ரேஞ்சில் என்ன பார்த்தோம், 0 to pi ஓவர் 0 to எல்லும் ஓவர், கரெக்டா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம், ஆஃப் ரேஞ்சு சைன் சீரீஸ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், ஆஃப் ரேஞ்சு லவுடா சொல்லுங்க, ஆஃப் ரேஞ்சு Sine series. சைன் சீரீஸ். ஓகேவா, யாரும் கிளாஸ் விட்டு வெளில போகக்கூடாது, எல்லாம் கிளாஸ்லேயே இருங்க. இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் விட்டு வெளில போறதுலாம் இங்க வச்சுக்காதீங்க, எல்லாம் கிளாஸ்லேயே இரு. Next problems based on off range sine series. இன்னையோட இந்த யூனிட் முடிச்சே ஆகும். ஓகேவா. ஸோ இதில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 0 to பையும் 0 to எல்லும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1, இது வெறும் பிஎன் தான், ஆனால் சீக்கிரம் போட்டுடலாம். ஃபைண்ட் தி off range sine series for the function f of x equal to x pi minus x. லிமிட் ஒரு ஃபங்க்ஷனை ஈஸியாக போட்டுருவப்பா, அதனால தான் நான் 2 ஃபங்க்ஷன் வச்சு உள்ள சம்ஸை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ கொஸ்டினில் என்னமா கொடுத்துட்டாங்க, ஆஃப் ரேஞ்சும் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக சைன் சீரீஸ்னு கொடுத்துட்டாங்க. ஆஃப் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும் 0 to pi கரெக்டாக தான் இருக்கு, அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சைன் சீரீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன, f of x equal to
summation equal to 1 to infinity kana cosine a not an sine only bn sine n pi e x. Okay va? So where bn உடைய value என்ன 2 by pi integral 0 to pi f of x sin nx sin n pi x nx n pi x nx ன்னு கேட்டேன் மா sin nx n pi x ஆமா இந்த இடத்துல ஃபார்முலா nx nx to find bn. So 2 by pi integral 0 to pi தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா 0 to pi by 2 என்னது x sin nx dx plus pi by 2 to pi என்னோடைய வேல்யூ என்னது pi minus x sin nx dx. சரி இதுவும் நம்மளுக்கு பெர்னோலிஸ் இதுவும் நம்மளுக்கு பெர்னோலிஸ் தானம்மா yes ஏமா ma'am இது பெர்னோலிஸ் தானே அப்ப sin nx சேமா இருக்கு டிஃபரன்சியேஷன் u பார்ட் தான் நம்மளுக்கு வேரி ஆகுது அப்ப 2 பெர்னோலிஸை நம்ம ஒரு இதுவா கன்சிடர் பண்ணிக்கலாமா u equal to x dv னது sin nx dx ஓகேவா கேபிட்டல் uன்றது என்னது pi minus x ரைட்டா u dash 1 u double dash 0 dv integral பண்ணா vங்களா so இல்லைன்னா ஒரு minus cos nx divided by n v1 minus sin nx divided by n square ரைட்டுங்களா u dash minus 1 u double dash 0 what is it formula uv minus u dash v1 அதே மாதிரி செகண்ட் இன்டெக்ரலுக்கு uv minus u dash v1 ஓகேவா so அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும் உங்களுக்கு which is equal to 2 by pi so வாங்க அப்பர் மைனஸ் இதுக்கு வாங்க uv யா minus x cos nx divided by n uv minus u dash v1 இங்க ஒரு மைனஸ் என்ன பிளஸ் ஆயிடும் so sin nx divided by n square first integral over 0 to pi by 2 இப்போ செகண்ட் இன்டெக்ரலுக்கு வாங்க uv இங்க மைனஸ் இருக்கா ஃப்ரண்ட்ல போடுங்க minus of pi minus x cos nx divided by n uv ஃபார்முலால மைனஸ் u dash v1 இங்க மைனஸ் into minus plus ஆயிடும் sin nx divided by n square so limit என்ன pi by 2 to pi ஓகேவா so upper minus lower க்கு வாப்பா upper இங்க கொடுத்தா என்ன வரும் cos n pi by 2 க்கு வேல்யூ என்ன cos n by 2 க்கு வேல்யூ என்ன உங்களை தான் கேக்குறமா cos n pi by 2 க்கு வேல்யூ என்னதுப்பா minus pi by 2 minus 1 power n. minus சரி sin n pi by 2 க்கு வேல்யூ என்னதுமா 0 0 sin n pi by 2 க்கு 0 வா ஏன்பா minus 1 power n சரி ஓகே ஒரு நிமிஷம் ஏதாவது கேன்சல் ஆகுதா நம்ம பார்ப்போம் அப்பர் லோவர் கொடுத்தோன்னா 0ன்னு ஆயிடும் நெக்ஸ்ட் பிளஸ் செகண்ட் இன்டெக்ரலுக்கு வாங்க இங்க cos n pi கொடுத்தா என்ன வரும் minus 1ன்னு வருமா இங்க பை கொடுத்தா pi minus pi 0 ஆயிடும் இங்க பை கொடுத்தானா sin n pi 0 ஆயிடும் அப்பர் மைனஸ் லோவர் இங்க ஒரு மைனஸ் ஸோ பிளஸ்ன்னு போடுங்க இங்க என்ன உங்களுக்கு pi minus pi by 2 அப்பா எல்சிஎம் எடுத்தா என்ன ஒரு pi minus pi by 2 எல்சிஎம் எடுத்தோம்னா plus pi by 2 ஆயிடுமா cos n pi by 2 divided by n upper minus மைனஸை உள்ள கொண்டுட்டு வரோம் இல்லையா ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் sin n pi by 2 divided by n square ப்ராக்கெட்ல ரிமூவ் பண்ண நம்மளுக்கு எது இது கேன்சல் ஆகும்னு பாருங்க ப்ளஸ் மைனஸ் கேன்சல் அவுட் ஆயிடுச்சா கேன்சல் அவுட் ஆயிடுச்சா ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க 2 divided by pi இது ரெண்டுமே ஆட் பண்ணுங்க ரெண்டுமே சேம் தானே அப்போ 2 times of sin n pi by 2
divided by n square. So இது எப்படி எழுதலாம்? Therefore bn equal to 4 divided by pi sin n pi by 2 divided by n square. ஓகேவா? அதோட நிறுத்திக்கோங்க. Substitute bn வேல்யூ எடுத்து வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? இன்னும் ஈக்குவேஷன் 1ங்களா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? f of x equal to summation n equal to 1 to infinity 4 by pi constant தானே, அப்போ வெளில தூக்கிடுங்க. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? sin n pi by 2 divided by n square sin n x அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம்மு சீக்கிரம் பாருங்க. சம் புரிஞ்சுதா? நான் உங்களை தான்மா கேட்குறேன். Yes, ma'am. தெளிவா? Yes, ma'am. Ma'am. ஒரு 5 minutes பா. ஒன்லி 5 minutes. அது மேற்கொண்டு கிளாஸ் போவாது. ஒன்லி 5 minutes. ப்ராப்ளம் நம்பர் 2 தானம்மா? Find the sine series of f of x equal to sin x 0, L. ஒன்லி 5 minutes பா. கிளாஸ் விட்டு வெளில போகாதீங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு? சைன் சீரீஸ் கொடுத்தாங்களா? ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கவே இல்லை. எப்படிமா கண்டுபிடிப்பீங்க ஆஃப் ரேஞ்சுன்னு? 0 to L. குட். இதான் லாஸ்ட் சம் இந்த யூனிட்ல, அதுக்காக தான். ஸோ ஃபார்முலா என்ன? f of x equal to summation n equal to 1 to infinity bn. ஒருவேளை இங்க 2 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னக்கு எல் இருக்கிற இடத்துல நம்ம 2 மென்ஷன் பண்ணிடணும். சரியா? ஓகேவா? உங்களை தான் கேட்குறேன். Yes, ma'am. Yes, ma'am. bn ஃபார்முலா என்ன? 2 by L integral 0 to L f of x என்னதுப்பா? f of x என்னது? sin ax sin n pi x by L dx. ஓகேவாமா? எனக்கு கலர் சரியா தெரியல, அதனால நான் அப்படி எழுதுறேன். ஸோ இது எப்படிமா எழுதலாம்? nn வந்து ரெண்டுமே ட்ரிக்னாமெட்ரிக் தானே, அப்போ பெர்னோலிஸ் பாசிபிள் இல்லை. nn வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட்ல தான் நம்ம எடுத்து எழுதுவோம். எழுதுங்க பார்ப்போம். sin n pi x by L sin ax dx. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கம்மா? என்ன ஃபார்முலாமா? sin a sin b ஃபார்முலா என்ன ஃபார்முலா? sin a sin b என்னப்பா ஃபார்முலா? Cos A minus Cos A minus B. cos minus Minus A minus cos B A plus Cos of A plus B. cos of A plus B divided by plus B. 2. here a உடைய வேல்யூ என்ன? a உடைய வேல்யூ என்னம்மா? ஓகேவா? ஸோ அப்போ 2 by L 0 to L 1 by 2 நான் அப்படி எழுதிடுறேன். cos of a minus b ஃபார்முலா என்ன? n pi x by L minus ax. ஓகேவா? cos a minus b minus cos a plus b. ஓகேவாப்பா? சரி, இந்த 2 போயிடும். ஸோ 1 by Lங்களா? இன்டர்கல் பண்ணுங்க. காஸ் இன்டர்கல் பண்ணால் என்ன? அது ப்ளஸ் சைன் தானே. சைன் n pi x by L minus ax. சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம எழுதிடலாமா? எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாமா இந்த இடத்துல? ஏங்கண்ணா இன்டர்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் போட்டுடலாம். 0 to L
cos n pi by L minus A. ஏன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம கீழே இறக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக n pi by L plus A into x into dx. ஓகேங்களா? ஸோ இன்டகிரல் பண்ணுங்கப்பா. என்ன வரும் உங்களுக்கு? sin n pi by L minus A. x உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? n pi by L minus A. ஓகேவாமா? அதே மாதிரி இங்க வாங்க, sin n pi by L plus A. பிராக்கெட்லாம் கரெக்டாக போடுங்கம்மா. லிமிட் என்னது? 0 to L. வாங்க லிமிட் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். L sin n pi by L minus bracket தான் தப்பா போடுறேன். minus A into Lங்களாமா divided by n pi by L minus A minus sin of n pi by L plus A into L divided by n pi by L plus A. அப்ப மைனஸ் லோவர் கொடுத்தா ரெண்டுமே நம்மளுக்கு 0 ஆயிடும். ஓகேவா? ஓகேவாமா? இது வரைக்கும் நம்ம போட்டது so which is equal to, அப்படியே LCM எடுங்கப்பா பார்ப்போம். n pi minus AL by Lங்களா into L divided by, இங்கே LCM எடுத்தோம்னா n pi minus AL by L minus sin n pi plus AL by L into L divided by n pi plus AL by L. எது கேன்சல் ஆகும்? இந்த L கேன்சல் அவுட் ஆயிடுமா? ஸோ அப்போ என்ன ஒரு 1 by pi. கண்ணா இங்க டினோமினேட்ல L இருக்கு இல்லையா, இது காமன் தானே. இந்த L அப்படியே நான் மேலே எடுத்துறேன் ரெசிப்ரோக்கல்ல. அப்போ சைன் ஆஃப் n pi minus AL. ஓகேவா? டிவைடட் பை n pi minus AL minus sin n pi plus AL divided by n pi plus A. ஓகேவாமா? எல்லாருக்கும் இல்லை, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காப்பா? No, ma'am. No, ma'am. No, ma'am. இது வரைக்கும் தெளிவா இருக்கிறீங்க இல்லை? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? Yes, ma'am. இவைக்கு யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையாமா? சரி, நெக்ஸ்ட் No, ஸ்டெப் ma'am. எப்படி போடலாம்? சீக்கிரம் யோசிங்க பாப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடலாம்? L கேன்சல் பண்ணிருங்க மேம் வெளியே. அது கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப். இது என்ன ஃபார்முலான்னு பாருங்க. சைன் ஆஃப் A மைனஸ் பி. ஓகேவா? இது சைன் ஆஃப் A பிளஸ் பி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த சம்மை நான் சூஸ் பண்ணது. ஒரு சில சம்மில் சிம்பிளிஃபிகேஷனுக்காகவே இந்த சம்மை நான் போட்டேன். சைன் ஆஃப் A மைனஸ் பி ஃபார்முலா என்னதுப்பா? சைன் A காஸ் பி மைனஸ் காஸ் A சைன் பி. கரெக்டுங்களா? கரெக்டா? அதே மாதிரி சைன் ஆஃப் A பிளஸ் பி ஃபார்முலா என்னதுப்பா? சைன் A காஸ் பி பிளஸ் காஸ் A சைன் பி. ஓகேவா? ஸோ ஹியர் A உடைய வேல்யூ என்ன? n பைங்களா? B உடைய வேல்யூ என்ன? ALங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த எல் நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடுப்பா. ஸோ இங்கே வாங்க, இதுக்கு அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சைன் A n பை காஸ் AL மைனஸ் காஸ் AL சைன் n பை. ஓகேவா? ஒரு செட் ஓவர் டிவைடட் பை n பை மைனஸ் மைனஸ். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரும்? சைன் A ப்ளஸ் பின்னு வரும். சைனு n பை காஸ் AL ப்ளஸ் காஸ் AL சாரி காஸ் n பைங்களா சைனு AL டிவைடட் பை n பை ப்ளஸ் AL.
ஓகேவாமா? sin nπ உடைய வேல்யூ என்னதுப்பா? 0வா? 0 into anything 0 மைனஸ் இங்கேயும் sin nπ 0 0 into anything 0 கரெக்ட் தானம்மா? கரெக்டா தப்பா? மா sin nπ உடைய வேல்யூ என்னதுமா? 0 ma'am. 0 ma'am. இங்க ஏதாவது வேல்யூஸ் ஏதாவது தப்பா போட்டிருக்கிறேன் நான் பாருப்பா. எல்லாமே 0 வருமே. sin nπ ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக தானே எழுதியிருக்கிறேன். இங்கே sin nπ 0 plus cos nπ என்னது -1 whole the power n sin al divided by nπ plus al. இம்மா இந்த ஃபார்முலா ரைட்டான்னு பாருங்க. இங்க தான் தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. இங்க cos a தானே, இங்க பாருங்க நான் p க்கு வேல்யூ நான் கொடுத்துருக்குறேன். ஏதோ வேல்யூ வரலேன்னு யோசிச்சிட்டேன். cos a தானேப்பா, cos a என்னது nπ, sin b என்னது al. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்னன்னு வந்துடும்? cos nπ உடைய வேல்யூ என்ன? -1 whole the power n sin alங்களா? ஸோ அப்போ அவங்க இதில் எதுமா நம்ம காமனாக வெளில எடுக்கலாம்? -1 whole the power n sin al. வெளில எடுத்தால் உள்ளார என்ன வரும் உங்களுக்கு? -1 divided by nπ minus alங்களா? -1 divided by nπ plus al. ஓகேவாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் உங்களுக்கு? a minus b, a plus b. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஓகேவா? அப்படியே வாங்க, -nπ minus al அப்படிங்க வாங்க. எல்சிஎம் எடுக்கிறேன், மைனஸ்லாம் டேரெக்டாக உள்ளார் கொண்டுட்டு போயிடுறேன். இல்லை எது கேன்சல், இது கேன்சல். அப்போ தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் என்ன இருப்பா? -1 whole the power n sin al -2nπ divided by n ஸ்கொயர் பை ஸ்கொயர் minus a ஸ்கொயர் l ஸ்கொயர். ஓகேவாப்பா? இதுதான் நம்மளுக்கு என்ன அது கிடைச்ச பியோனுடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட் these values in equation 1. நான் இங்கே நான் போட்டுறேன். therefore f of x equal to -2 ஏமா நான் இங்கே எழுதுறது உங்களுக்கு தெரியுதாப்பா? ஃபைனல் ஆன்சர் அவ்வளோதான். therefore f of x equal to summation n equal to 1 to infinity bn உடைய வேல்யூ என்னதுப்பா? -1 whole the power n. -1 whole the power n ஆட் ஈவன் வரும். இதுக்கு ஆடுக்கும் வேல்யூ வரும், ஈவனுக்கும் வேல்யூ வரும். bn sin nπ x by l. ஓகேவா?